தரிசனம் ஆலய தரிசனம். ஆலய தரிசனம் அருள்மிகு லோகாம்பிகை உடனுரை ஸ்ரீ பாலீஸ்வரர் திருக்கோவில், திருப்பாலைவனம், திருவள்ளூர். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாலைவனத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அருள்மிகு லோகாம்பிகை உடனுரை பாலீஸ்வரர் திருக்கோயிலை தரிசனம் செய்ய இருக்கிறோம். திருப்பாலைவனம் என்பது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் பழவேற்காடு அருகே அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கிராமமாகும். இங்குள்ள பிரசித்தி பெற்ற திருப்பாலீஸ்வரர் திருக்கோயில் முதலாம் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட தூங்கானை மாட கட்டடக்கலையை கொண்ட பழமையான சிவஸ்தலமாகும். மலை வாழ்கிற சுயலிங்கம், மனம் வேண்டிடும் தனலிங்கம், அகமாடிடும் சுகலிங்கம், அமுதாகிய சுவைலிங்கம், துணை நீயாகிற லிங்கேஸ்வரனே, பரமாயமை பற்றும் பரலிங்கேஸ்வரனே, எம் உயிர் தாங்கும் உயிரே சிவலிங்கேஸ்வரனே. கருணாகரலிங்கம், கங்காதரலிங்கம், சர்வேஸ்வரலிங்கம், அருள் பூரணலிங்கம். திருப்பாலைவனம் திருப்பாலீஸ்வரர் கோயிலில் மூலவரான சிவபெருமானை தவிர விநாயகர் மற்றும் பைரவர் போன்ற பல தெய்வங்களுக்கு பிரதான மற்றும் பரிவார சன்னதிகள் அமைந்துள்ளன. மூலவர் பாலீஸ்வரருக்கு வலப்புறத்தில் அன்னை லோகாம்பிகை கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். கோஷ்ட தெய்வங்கள் கருவறை சுற்றியுள்ள கோஷ்டங்களில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்க்கை ஆகியோர் காட்சி தருகின்றனர். அதனைத் தொடர்ந்து நர்தன கணபதி மற்றும் முருகப்பெருமான் தேவியருடனும் சண்டிகேஸ்வரர் மற்றும் பைரவர் மற்றும் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஓங்காரகலிங்கம், நித்திய காருண்யலிங்கம், மந்திரமாகும் திருநீரின் கற்பகலிங்கம், சந்திதியாளும் ஜெகதீஸ்வர நித்தியலிங்கம், கிண்கிணியாடும் சடைநாதன் சத்தியலிங்கம். தல வரலாறு. இத்தலத்து இறைவன் பாலீஸ்வரர் வெள்ளை நிறத்துடன் பால்வண்ண மேனியனாக அருள் பாலிக்கிறார். ஒரு சமயம் பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்தபோது அந்த அமுதத்தையே சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டனர். அமிர்தத்தால் இந்திரனால் உருவாக்கப்பட்ட லிங்கம் என்பதால் இந்த ஈசனுக்கு அமுதேஸ்வரர் என்றும், பாலை மரத்தின் நடுவே கோயில் கொண்டுள்ளதால் பாலீஸ்வரர் என்றும் திருநாமம் ஏற்பட்டது. பழவேற்காடு அருகில் கடல் மணற்பரப்பை ஒட்டி அமைந்த தலம் என்பதாலும், பாலை மரங்கள் நிறைந்த பகுதி என்பதாலும் திருப்பாலைவனம் என்று இத்தலத்திற்கு பெயர் உண்டாயிற்று. மாணிக்க வாசகர் தனது திருவாசகத்தில் இத்தல இறைவனை போற்றி பாடியுள்ளார். காலப்போக்கில் சுற்றிலும் அரண் போல பாலை மரம் வளர்ந்துவிட வெள்ளை லிங்கம் விருட்சத்துக்குள் மறைந்து போனது. முதலாம் ராஜேந்திர சோழன் தன் கடல் போன்ற படைகளை நடத்தி கங்கை வரை சென்று வெற்றி கொடி நாட்டி தமிழகத்துக்கு திரும்பினார். தன் படை பரிவாரங்களுடன் இந்த பகுதியின் வழியே வந்தபோது ஓரிடத்தில் தங்கி ஓய்வெடுத்தார். அப்போது அவர் படையிலிருந்த யானை மற்றும் குதிரைகளை படை வீரர்கள் லிங்கம் மறைந்திருந்த பாலை மரத்தில் கட்டி போட்டனர். சற்று நேரத்தில் அவை மயக்கமடைந்து அங்கேயே சரிந்தன. இதனை கேள்விப்பட்ட ராஜேந்திர சோழன் உடனே மரத்தை வெட்ட ஆணையிட்டார். மரத்தை படை வீரர்கள் வெட்டியபோது அதன் நடுவே வெள்ளை நிற லிங்க திருமேனி இருந்ததைக் கண்டு வியப்படைந்தனர். சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் பாலீஸ்வரருக்கு அங்கே பிரம்மாண்டமாய் ஒரு ஆலயத்தை எழுப்பினார். திருக்கடையூரில் அமிர்தகடேஸ்வரராக அருளும் இறைவனே இங்கே அமுதேஸ்வரராக அருள் பாலிப்பதாக
ஐதீகம். எனவே இந்த தலத்தில் சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் ஆகியவை அதிக அளவில் நடைபெறுகின்றன. அமுதேஸ்வரரை வேண்டிக் கொள்ள தம்பதியர் பூரண ஆரோக்கியத்துடன் நலம் பெற்று வாழ்வர் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. திருத்தல மகிமைகள். இங்கு ஈசனுக்கு பால், பன்னீர், இளநீர் மற்றும் விபூதி அபிஷேகங்கள் மட்டுமே செய்யப்படுகின்றன. அதையும் உடனுக்குடன் துணியால் தொட்டு துடைத்து விடுகின்றனர். இந்த ஈசனின் நெற்றியில் சூட்டப்பட்டிருக்கும் வெள்ளி பட்டையில்தான் சந்தனம் சாத்துகின்றனர். அதேபோல பக்தர்கள் தரும் தேனை ஆவுடையாருக்கு மட்டுமே அபிஷேகிக்கின்றனர். ஐப்பசி அன்னாபிஷேக வைபவத்தன்று அன்னத்தை ஆவுடையாருக்கு மட்டுமே சாத்தி பூஜிக்கின்றனர். லிங்க பாணத்தின் முன் மேற்பகுதியில் மரத்தை வெட்டும்போது கோடரிப்பட்ட தழும்பு இப்போதும் திருமேனியில் இருக்கிறது. பாலீஸ்வரர் அமிர்த ரூபமானவர். அவரை ஒருமுறை தரிசித்தாலே மனப்பிணி விலகும், உடல் நலம் பெருகும். எனவே வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை சென்று பாலீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். வாழ்வில் வளமும் நலமும் உண்டாகும். இக்கோயிலில் பிரதோஷ வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது. பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபட உகந்த மிகச்சிறப்பான நாளாகும். இது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரியோதசி திதிகளில் மாலை 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் வருகிறது. இக்காலத்தில் நந்தியின் கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானை தரிசிப்பது சகல பாவங்களையும் தோஷங்களையும் போக்கி நன்மைகளை தரும். ஆலகால விஷத்தை உண்டு உலகை காத்த சிவபெருமானின் கருணையை நினைவுகூரும் இந்நாளில் விரதமிருந்து வழிபடுவது முன்ஜென்ம பாவங்களை நீக்கும். ஜாதகத்தில் உள்ள பித்ருதோஷம், சர்ப்பதோஷம் உள்ளிட்ட கடுமையான தோஷங்கள் பிரதோஷ வழிபாட்டால் நிவர்த்தியாகும். சனிக்கிழமைகளில் வரும் சனி பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இது மற்ற பிரதோஷங்களை விட 1000 மடங்கு அதிக பலன்களை தரக்கூடியது. தொழில் முன்னேற்றம் மற்றும் செல்வ வளத்தை அளிக்கும். திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் மன அமைதியை தரும். செவ்வாய்க்கிழமை பூம பிரதோஷம் நோய்களை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நந்தி வழிபாடு. பிரதோஷ நேரத்தில் நந்தி தேவருக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாற்றி நெய்விளக்கேற்றி வழிபடுவது வழக்கம். நந்தியின் காதில் நமது கோரிக்கைகளை ரகசியமாகச் சொன்னால் அவை உடனே சிவபெருமானை சென்றடையும் என்பது ஐதீகம். திதியை அடிப்படையாக கொண்டு 20 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் தினசரி பிரதோஷம், மாத பிரதோஷம் மற்றும் கிழமைகளின் அடிப்படையில் வரும் பிரதோஷங்கள் மிகவும் முக்கியமானவை ஆகும். தினசரி பிரதோஷம் தினமும் மாலை 4:30 முதல் 6:30 மணி வரை உள்ள பிரதோஷ காலத்தில் தொடர்ந்து 5 வருடங்கள் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்பவர்களுக்கு முக்தி நிச்சயம். பட்ச பிரதோஷம் அமாவாசைக்கு பிறகான திரையோதசி திதி பட்ச பிரதோஷம் என அழைக்கப்படுவதால் இந்த நேரத்தில் பட்சி லிங்க வழிபாடு செய்வது உத்தமம். மாத பிரதோஷம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் திரையோதசி திதி மாத பிரதோஷம் ஆதலால் இந்த நேரத்தில் வானலிங்க வழிபாடு செய்வது உத்தம பலனை தரும். நட்சத்திர பிரதோஷம் பிரதோஷ திதியாகிய திரையோதசி திதியில் வரும் நட்சத்திரத்திற்கு உரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர பிரதோஷமாகும். பூரண பிரதோஷம் திரையோதசி திதியும் சதுர்தசி திதியும் சேராத திரையோதசி திதி பூரண பிரதோஷமாகும். இந்நேரத்தில் சுயம்புலிங்கத்தை தரிசனம் செய்வது இரட்டை பலனை தரும். திவ்ய பிரதோஷம் பிரதோஷ தினத்தன்று துவாதசியும் திரையோதசியும் சேர்ந்து வந்தாலோ திரையோதசியும் சதுர்தசியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷம். இன்று மரகத லிங்கேஸ்வரரை வழிபட பூர்வ ஜன்ம வினை நீங்கும். தீப பிரதோஷம் பிரதோஷ தினமான திரையோதசி திதியில் தீபதானங்கள் செய்வது ஈசனுடைய ஆலயங்களை தீபங்களால் அலங்கரித்து வழிபட்டால் சொந்த வீடு அமையும். அபய பிரதோஷம் என்னும் சப்த ரிஷி பிரதோஷம் சப்த ரிஷி மண்டலத்தை தரிசித்து வழிபடுவதே அபய பிரதோஷம் என்னும் சப்த ரிஷி பிரதோஷமாகும். இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு ஈசன் தரம் பார்க்காது அருள் புரிவான். மகா பிரதோஷம்
சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற மகா பிரதோஷ நாளில் யமன் வழிபட்ட சுயம்புலிங்க தரிசனம் மிகவும் உத்தமம். உத்தம மகா பிரதோஷம் சித்திரை, வைகாசி, ஐப்பசி, கார்த்திகை ஆகிய மாத வளர்பிறையில் சனிக்கிழமையில் வரும் திரையோதசி திதி உத்தம மகா பிரதோஷமாகும். இது மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினமாகும். ஏகாட்சர பிரதோஷம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரும் மகா பிரதோஷம் ஏகாட்சர பிரதோஷமாகும். இன்று சிவாலயம் சென்று ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை ஓத பலவிதமான நன்மைகள் ஏற்படும். அர்த்தநாரி பிரதோஷம் வருடத்தில் 2 முறை வரும் மகா பிரதோஷம் அர்த்தநாரி பிரதோஷமாகும். இன்று சிவாலயம் சென்று வழிபட்டால் தடைபட்ட திருமணம் நடைபெறும். பிரிந்து வாழும் தம்பதியர் ஒன்று சேர்வர். திரிகரண பிரதோஷம் வருடத்துக்கு 3 முறை மகா பிரதோஷம் வந்தால் அது திரிகரண பிரதோஷம். இதை கடைபிடித்தால் அஷ்டலட்சுமிகளின் ஆசியும் அருளும் கிடைக்கும். பிரம்ம பிரதோஷம் ஒரு வருடத்தில் 4 மகா பிரதோஷம் வந்தால் அது பிரம்ம பிரதோஷம் ஆகும். இந்த வழிபாடு செய்ய முன்ஜன்ம பாவம் நீங்கி தோஷம் நீங்கி நன்மைகளை அடையலாம். அட்சர பிரதோஷம் வருடத்துக்கு 5 முறை மகா பிரதோஷம் வந்தால் அது அட்சர பிரதோஷமாகும். இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் பாப விமோசனம் கிடைக்கும். கந்த பிரதோஷம் சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் கந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் முருகன் அருள் கிட்டும். சட்ஜ பிரபா பிரதோஷம் ஒரு வருடத்தில் 7 மகா பிரதோஷம் வந்தால் அது சட்ஜ பிரபா பிரதோஷமாகும். இந்த விரதத்தை கடைபிடித்தால் முற்பிறவி வினை நீங்கி பிறவி பெருங்கடலை கடக்கலாம். அஷ்டதிக் பிரதோஷம் வருடத்தில் 8 மகா பிரதோஷ வழிபாட்டை முறையாக கடைபிடித்தால் அஷ்டதிக் பாலகர்களும் மகிழ்ந்து நீடித்த செல்வம், புகழ், கீர்த்தி ஆகியவற்றை தருவார்கள். நவக்கிரக பிரதோஷம் வருடத்தில் 9 மகா பிரதோஷம் வந்தால் அது நவக்கிரக பிரதோஷம். அரிதான இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்தால் சிவனின் அருளோடு நவக்கிரகங்களின் அருளும் கிடைக்கும். துத்த பிரதோஷம் அரிதிலும் அரிது 10 மகா பிரதோஷம் ஒரு வருடத்தில் வருவது. இந்த துத்த பிரதோஷ வழிபாட்டை செய்தால் பிறவி குறைபாடுகள் சரியாகும். சர்வேஸ்வரலிங்கம் அருள் பூரணலிங்கம். மாதொரு பாகலிங்கம் மாதவரூபலிங்கம் மலரொளி தீபலிங்கம் தேவாதி தேவலிங்கம் சூரிய வீரியலிங்கம் சந்திர சாந்தலிங்கம் தாண்டவ தானியலிங்கம் மேலான ஞானலிங்கம் மாணிக்க மோனலிங்கம் மாறாத மதனலிங்கம் மரகத காந்தலிங்கம் லீலாலிங்கம் ஏகாம்பரலிங்கம் ருத்ரேஸ்வரலிங்கம் ஓங்காரகலிங்கம் நித்ய காருண்யலிங்கம் மந்திரமாகும் திருநீரின் கற்பகலிங்கம் சந்திதியாளும் ஜெகதீஸ்வர நித்தியலிங்கம் கிண்கிணியாடும் சடைநாதன் சத்தியலிங்கம் பொற்பதம் நாட பொருள் கூட்டும் அற்புதலிங்கம் பொற்சபை வாழும் பஞ்சாட்சர ஆருத்ரலிங்கம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவ. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடல் கடைகிறாங்க. ஆலகால விஷம் வந்து துன்புறுத்துது. அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் தன்னுடைய தொண்டையில் தெரிச்சுட்டு இந்த அண்ட சராசரத்தையும் காப்பாற்றுறார். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அமிர்தம் கிடைச்ச உடனே அந்த அமிர்த கடத்தை வச்சு பூஜை பண்ணது திருக்கடையூர். அதுக்கப்புறம் அசுரர்களுக்கு தெரியாமல் அந்த அமிர்தத்தை கைப்பற்றி தேவர்கள்
திருப்பாலைவனம்னு சொல்லக்கூடிய இந்த திவ்ய க்ஷேத்திரம் கைலாச மலையிலேருந்து நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு. இங்கே அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து பாலை மரங்கள் அடர்ந்த காடு இருந்தது. அதில் ஒரு பாலை மரத்தின் அடியில் அந்த அமிர்தத்தையே லிங்கமாக பிடிச்சி வழிபட்டுட்டு அப்போ இறைவன் ஒரு நடனம் ஆடுறாரு. அந்த நடனத்துக்கு பேர் தான் சந்தியா நிருத்தியம்னு பேர். அந்த நடனத்தை தரிசனம் பண்ணுறாங்க. அன்றைய தினமே பிரதோஷ தினம் ஆகுது. பிரதோஷ வழிபாடு முதல்ல துவங்கிய இடம் நமது க்ஷேத்திரமான திருப்பாலைவனத்தில் தான். அந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு எதிரில் இருக்க குளத்தில் அமிர்த புஷ்கரணின்னு பேர், அந்த குளத்தில் கையலம்புறாங்க. அப்போது அசுரர்கள் தவளை ரூபமாக வந்து அந்த அமிர்த துளிகளை சாப்பிட்லான்னு வரும்பொழுது இந்த குளத்தில் தவளைகள் இருக்கக்கூடாதுன்னு சாபம் விட்டுறாங்க. இன்றளவும் இந்த குளத்தில் தவளைகள் இருக்காது. பிற்காலத்தில் எந்த மரத்தும் கீழே அந்த அமிர்தலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்களோ அந்த மரம் சூழ்ந்து வளர்ந்துடுது. பல யுகங்கள் சுவாமி மரத்துக்குள்ளே இருந்து அப்படியே இறுகி லிங்கமாயிடுறாரு. மாணிக்கவாசக சுவாமிகள் கீர்த்தி திருவகலில் அந்தமில் பெருமை அழலுரு கறந்து சுந்தர வேடத்தொரு முதலுருவு கொண்டு இந்திரஜாலம் போல வந்தருளி எவ்வெவர் தன்மையும் தன்வயற்படுத்தி தானே ஆகிய தயாபரணிமிரை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்தெழுந்து வந்த அழகமர்பாலையுள் சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்தருளியும்னு கீர்த்தி திருவகவலில் பாடுறாரு. அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஊர்கோவிலே அண்டத்து அப்புறத்தாடும் அமுதனூர் கண்டல் முண்டல் சூழ் கழிப்பாலை கடற்கரைன்னு சொல்கிறாரு. வைப்புத்தலங்கள் வரிசையில் தேவார திருவாசக வைப்புத்தலங்கள் வரிசையில் நம்ம க்ஷேத்திரம் வருது. பிற்காலத்தில் சோழராஜா எந்த மரத்தில் அந்த அமிர்தலிங்கமானது இருந்ததோ அதே மரத்தில் தன்னுடைய பட்டத்து யானையும் குதிரையும் கட்டுறாரு. அது ரெண்டும் மூர்ச்சியாய் விழ மரத்துக்குள்ளே ஏதோ இருக்குன்னு வெட்டுறாங்க. வெட்டும்போது சுவாமியோட தலையில் கோடரைப்பட்டு பள்ளமாயிடுது. அப்படியே அகழ்ந்து கோவில் கட்டுறாரு. சுவாமி வெண்ணிறமாக இருப்பார். அமிர்தேஸ்வரர் அமிர்தத்தாலான லிங்கம். சுவாமிக்கு பால்வண்ணநாதர் பாலீஸ்வரர்னு இன்னும் 2 பேரும் இருக்குது. இங்கே திருக்கடையூரில் எப்படி 60ஆம் கல்யாணம் 70 80 பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம கோவில்லையும் 60 70 சதாபிஷேகம் பூர்ணாபிஷேகம் கனகாபிஷேகம் எல்லாமே செய்கிறோம். சிவாகம முறைப்படி 3 மணி நேரம் இங்கே செய்கிறோம். ஒரு நாள் காலையில் ஆரம்பித்தோம்னா மத்தியானத்துக்குள்ளே முடிஞ்சிடும். எல்லோரும் வந்து பாலீஸ்வரர் தரிசனம் பண்ணி பேரருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 5 நிலை ராஜகோபுரத்துடன் பெரிய பிரகாரத்துடன் அமைந்திருக்கும் கோயில் இது. சிவனின் கருவறைக்கு எதிரே வாசல் இல்லை. கல்லாலான சாளரம் உள்ளது. அதற்கும் அப்பால் நந்தியும் கொடிமரமும் அமைந்துள்ளன. சிவனுக்கு வலப்புறம் ஸ்ரீ லோகாம்பிகை குடிகொண்டிருக்கிறாள். இருவரின் சன்னதிகளுக்கு நடுவே ஸ்ரீ ஆறுமுகப் பெருமானின் சந்நிதி உள்ளது. பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் இவரை போற்றிப் பாடியுள்ளார். நடராஜர், காசி விஸ்வநாதர், பைரவர், சூரியன் சந்நிதிகளும் இங்குள்ளன. இந்த ஆலயத்தில் அருளும் கதவிற் கணபதி வரப்பிரசாதியானவர். பல ஆண்டுகளுக்கு முன் கோயிலின் திருக்கதவில் தீப்பற்றிக் கொண்டு எரிந்ததாம். கதவு முழுதும் எரிந்தும் அதில் சிற்ப வடிவமாக இருந்த இந்த கணபதிக்கு மட்டும் ஒன்றும் நேரவில்லை. எனவே இவருக்கு இந்த பெயர் நிலைத்துவிட்டது. பொருள் களவு கொடுத்த அன்பர்கள், எதையாவது தொலைத்துவிட்டு அது திரும்ப கிடைக்க வேண்டும் என்று விரும்பும் அன்பர்கள் இந்த பிள்ளையாரை வழிபட்டு வேண்டிக் கொண்டால் அந்த பொருள்கள் விரைவில் கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை. அவ்வாறு கிடைத்துவிட்டால் இந்த பிள்ளையாருக்கு 7 தேங்காய்களை உடைத்து நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். வாசுகி நாகம் வழிபட்ட ஈசன் இவர் என்பதால் உள் பிரகாரத்தில் உள்ள வாசுகியின் சந்நிதியில் வேண்டிக் கொண்டால் நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம் ஆகியவை நிவர்த்தியாகின்றன. வெளிப்பிரகாரத்தில் தல விருட்சமான பாலை மரத்தடியில் நாகர் சந்நிதி உள்ளது. இந்த சந்நிதியில் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அருள் தூவிடும் அண்ணாமலை, இருள் போக்கிடும் ஆராதனை. கருப்புண்டு உருப்புண்டு வரும் வாழ்விலே
திருக்கண்டு தினம் தொண்டு செயல் வேண்டுமே. சனி திங்கு உடல் தாங்கி வரும் நாளிலே அடுத்திங்கு பிறக்காத வரம் வேண்டுமே. நினைக்கின்ற நொடி நெஞ்சில் உதிக்கின்றவன் இமை ரெண்டு கிடை நின்று ஜொலிக்கின்றவன். இமயத்தின் வடிவத்தில் இருக்கின்றவன் நம் இதயத்தின் இயக்கத்தில் இசைக்கின்றவன். சுழுமுனையோடி சுகமாகி திளைக்கின்றவன். அருள் தூவிடும் அண்ணாமலை இருள் போக்கிடும் ஆராதனை. அருவாகி உருவாகி குருவாகியே குலம் வாழ துணையாகும் உயிர்நாதமே. ஒடுங்காமல் அலைகின்ற மனம் ஒன்றவே ஒலிக்கின்ற பதமான திருவேத. அமைவிடம் சென்னையிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர், பொன்னேரியிலிருந்து 10 கிலோமீட்டர் மற்றும் பழவேற்காட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்பாலைவனம். பொன்னேரியிலிருந்து பேருந்து வசதி உண்டு. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. பிரதோஷ காலம். பிரதோஷம் தோன்றிய முதன்மை தலமான இங்கு திரையோதசி திதியன்று மாலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும் வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாலைவனத்தில் எழுந்தருளி இருக்கின்ற அருள்மிகு லோகாம்பிகை உடனுரை பாலீஸ்வரர் திருக்கோயிலை தரிசனம் செய்தோம். பழமை வாய்ந்த புகழ்பெற்ற சிவஸ்தலமான இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கின்ற லோகாம்பிகை பாலீஸ்வரர் அருள் நம் அனைவருக்கும் நிரம்ப கிடைத்து வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களையும் பெறுவோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மெய்யான அருள் சோதியே உமையோடு கலந்தாடி சிவமாகியே உணர்வோடு உறவாடும் உயிர் நாடியே உம்மடி நாடும் அடியாரை அகலாமலே நற்றுணையாகி நலம் சேர்க்கும் திருமேனியே. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.